செலிப்ரேஷன் ஒன்று உள்ள போறேன். நான் உள்ள போற வரைக்கும் கமருதீன் உள்ள இருந்தாருன்னா அது ஒரு பேட் டைம். நான் உள்ள போகும்போது இல்லைன்னா அவர் குட் டைம். எப்படியும் எடுத்துக்கலாம். மார்னிங் படங்கள் முடிச்சு வச்சு போயிருக்கேன். பிக் பாஸ்க்கு அப்புறம் பிஸ்னஸ் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. வந்ததுக்கு அப்புறம் ஒரு நல்ல ப்ரொடக்ஷன்ல இருந்து ஒரு 5-6 படங்கள் வந்திருக்கு. பட் அவங்க அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு வெயிட்டிங். அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டா நம்ம சொல்லலாம். பிக் பாஸ்ல இருந்து பிரஜன் போயிட்டா தான் கேள்விப்படுறோம். ஆனா பிரஜனோட கண்டினியூவா அந்த பேச்சு வந்துனே இருக்கு. ஆமா, இல்லை கண்டிப்பா நம்ம என்னன்னா சில பேர் அவங்க பிரசன்ஸ் உள்ள இருந்திருக்கும். பட் சில பேர் வெளியே வந்ததுக்கு காரணம் தெரியாது. ஏன் வெளியே போனாங்க, அது எனக்கே இது வரைக்கும் காரணம் தெரியல. ஸோ அதனால நம்ம செஞ்ச சில நல்ல விஷயங்கள் இருக்கு. நல்ல பிளேயர் வெளியே போகும் பேச்சு இருக்கும்ல, அந்த ஒரு பேச்சை நான் பார்த்துறேன். கேமா நான் முடிவு பண்ணி கேட்கல. இந்த பிக் பாஸ்ல யார் வெற்றி ஆடுவார்னு ஒரு சின்னதா ஒரு கொஸ்டின். இல்லை, ஏன்னா இது வரைக்கும் எல்லா சீசன்லும் 45 நாள் 50 நாள் கண்டுபிடிச்சலாம் யார் வின் பண்ணுவாங்க. பட் இது இன்னைக்கு வரைக்கும் டிக்கெட் ஃபினால 60 அடிப்பாங்கன்ற வரைக்கும் சரியா தெரியாது. நான் ஒரு கேஸ் வச்சிருந்தேன். கண்டிப்பா அது வந்து ஒன்று பார்வதி ஒரு சாண்ட்ரா அடிப்பாங்கன்ற. ஏன்னா செகண்ட் பொசிஷன்ல தான் இருந்தாங்க. அதில் அந்த டாஸ்க்ல இப்போ இன்னைக்கு ஒரு நடக்கிறதா நேற்று நைட்டு ஒரு விஷயம் நடந்துச்சு. அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது இல்லைன்னா அவங்க தான் டிக்கெட் ஃபினால் அடிச்சிருக்கணும். பட் ஓகே, கேம்ல அதனால வந்து அந்த விஷயம் நீங்க கேள்விப்பட்ட உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஏன்னா அந்த கார்ல இருந்து அவங்கள வெளியே விழுந்து அந்த மாதிரி கேள்விப்பட்டோம். ஒரு ஹஸ்பண்டா இல்ல, ஏன்னா அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எனக்கு. நேற்றுக்கு நைட்டு 1 மணிக்கு தகவல் வந்துச்சு. 1 மணி 2 மணிக்கு வெளி வட்டாரத்துல இருந்து விஷயம் லீக் ஆச்சு தெரியல. எனக்கு விஷயம் கேள்விப்பட்டு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பட் என்னதான் ஹஸ்பண்டா இருந்தாலும் எனக்கு நான் ஒரு கண்டஸ்டன்ட், நான் அக்ரிமெண்ட்ல இருக்கேன். பட் சம்பந்தப்பட்ட டீமுக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டப்ப அவங்களும் சொன்னாங்க கரெக்டா பாத்துக்கிட்டாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை ஹாஸ்பிட்டல்ல. பட் நான் சொன்னேன் இல்லைங்க, நீங்க ஏதாவது எனக்கு என்னன்னு தெரியணும். 2 குழந்தை இருக்காங்க, நானும் எனக்கு என்னன்னு தெரிஞ்சு சேஃபா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. பட் அங்கே நடந்த விஷயங்கள், அந்த சம்பந்தப்பட்ட ஆர்டிஸ்ட் என்ன வார்த்தை பயன்படுத்தினாங்கன்னு ரொம்ப தவறான வார்த்தைகள் பயன்படுத்திட்டாங்க. அது அவுட் ஆஃப் த விஷயம். ரொம்ப தப்பு அப்படி பேசிடக்கூடாது. அதே மாதிரி பார்வதி வந்து பிடிச்சி தள்ளிட்டாங்க. அது ரூல்லே கிடையாது. பட் அந்த விஷயம் என்ன டெலிகாஸ்ட் ஆகும்போது எடிட்டா என்ன வரப்போகுது எனக்கு தெரியல. அது டெலிகாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் அதுக்கு ரியாக்ட் பண்ணவே முடியும். அதுதான் கான்ட்ராக்ட். ஸோ அதனால நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால நடந்த ஒரு விஷயம் வந்து இவங்க சைட்ல தப்பு. எல்லா பிக் பாஸோட இந்த பிக் பாஸ் வந்து பீப் நிறைய வருதுன்னு கேள்விப்பட்டேன். சொல்றது ஒண்ணுமே இல்லை ப்ரோ. என்னன்னா நம்ம இடம் பொருள் லெவல் தான். நமக்கு இவ்வளோ 150 கேமரா சுற்றி நம்ம நடிக்கும் போது என்ன பொருள் பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு அவங்களுக்கு அந்த அறிவு இருக்கணும். கண்டிப்பா எல்லாம் படிச்சவங்க தான். அதை மீறி அவங்க பேசுறாங்கன்னா ஒன்று கண்டென்ட்டுக்காக பேசப்படும். பட் ஆனா இப்படி ஒரு என்ன சொல்ற சீசன் தப்பான சீசன் கிடையாது. இருக்கிற ஒரு சில பேர் தான் தப்பான ஆட்களா இருக்காங்க. பட் அவங்க நம்ம மாற்றுறதுக்காக போல ஒரு மாற்றம் முடிச்சு அவங்களா வெளியே வரணும். அப்பதான் அவங்களுக்கு நல்லது. இல்லைன்னா அவங்களுக்கு ரொம்ப முடியாத போது சாண்ட்ரா போயிட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணி அவங்க வந்து ஸ்ட்ராங் பண்ணி நிப்பாட்டுறாங்க. திருப்பி அவங்களே வந்து ஒரு விஷயத்துக்கு அடிக்கும் போது என்னடா இது மாதிரி நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சா? பார்வதி வந்து ரொம்ப டவுன்ல இருந்தாங்க. அப்ப சாண்ட்ரா போய் தான் நிப்பாட்டி அவங்கள வந்து ஒரு மாதிரி இதெல்லாம் வேற பண்ணக்கூடாது. ஆனா திருப்பி அதே பார்வதி வந்து அவங்கள வந்து டவுன் பண்ணி அடிக்கும் போது எப்படி இருந்தது? இல்ல அதுல ஆக்சுவலா என்னன்னா பார்வதியோட கேம் அதான். கேமுக்கு அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க. கமருதீன் வந்து என்னன்னா நான் உள்ள இருந்த வரைக்கும் கமருதீனை வந்து நான் தப்பா பார்க்கல. ஆக்சுவலா நடந்த பல விஷயங்கள் நான் உள்ள போய் என்ன சொல்லிக்கேன், இந்த மாதிரி எழுதி காட்டாத. சரி, நான் என்னோட ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு ஹீரோ கஷ்டப்படும்போது நான் பார்த்தேன், அவன் அப்படிதான் பார்த்தேன். பட் அவன் பயன்படுத்தின வார்த்தைகள் வந்து ரொம்ப தப்பா இருந்துச்சு. அந்த இடத்துல ஒருவேளை நான் இருந்திருந்தால் அந்த விஷயம் நடந்திருக்காது நான் யோசிக்கிறேன். ஆக்சுவலா ஏன்னா அப்படி ஒரு ஆண் துணையோ இல்ல சம்பந்தப்பட்ட ஆள் அப்படி பேசியிருக்க மாட்டாங்க. ஒருவேளை எல்லாம் என்ன பண்ணிட முடியும்ன்ற பேசிட்டாரு. ஆக்சுவலா அவர் என்ன பேசினாரோ அதோட விஷயம் கன்ஃபார்மா இந்த வாரம் அட்ரஸ் செய்யப்படும். அவருக்கான விஷயம் தண்டனைகள் கொடுக்கப்படணும்ன்றதுனா அது யாரா இருந்தாலும் சரி. இல்லைன்னா பிக் பாஸ் யாரும் மதிக்க மாட்டாங்க. கண்டிப்பா சாண்ட்ரா மேடம் போய் நீங்க பாத்தீங்களா? போன்ல பேசுறீங்க? இல்ல, போன்ல பேச முடியாது. கண்டிப்பா ரூல்ஸ் இல்ல. என்னன்னா ஒரு அவங்க பிசிக்கலா வந்து அடிபட்டுட்டாங்க. ஏதோ ஒரு மைண்ட் டென்ஷன்ல அடிபட்டுட்டாங்க. சோ அவங்க வந்து ஒரு ஹஸ்பண்டா ஒரு ஃபேமிலியா வந்து கண்டிப்பா வந்து கால் பண்ணியாவது பேசுவாங்களே. ஏன் அது கூட உங்களை அலோ பண்ண மாட்டாங்க? இல்ல மத்த சீசன்ல பண்ணிருக்காங்களே. மத்த சீசன்ல பண்ணிருக்காங்கன்னு தெரியல. பட் இந்த சீசன்ல ரூல்ஸ் அகைன்ஸ்ட் பண்ண முடியாது. பட் எனக்கு பிக் பாஸ் என்னன்னா அவங்க நான் இருந்தப்போ வந்து சேஃபா பாத்துக்கிட்டாங்க எல்லாருமே. டாக்டர்ஸ் என்னதான் டிஆர்பிக்கு என்னதான் பண்ணாலுமே அவங்க கரெக்டா பாத்துப்பாங்கன்னு பெரிய நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை இருக்கிறதால அவங்களுக்கு எதுவும் நடக்கலன்றது எனக்கு ஸ்ட்ராங்கா பண்ணிட்டாங்க. இல்ல நான் கிளம்பி 100% நாங்க போயிருப்பேன். நீங்க ஸ்கிரீன்ல பாத்தீங்களா உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு? அது லைவ்ல ஏதாவது பண்ணுங்க. ஸ்கிரீன்ல நான் பார்க்கல. ஆக்சுவலா நான் ப்ரோமோ இன்னைக்கு காலைல வந்ததுக்கு அப்புறம் டிவில உட்கார்ந்து தான் பேசுறேன். நான் சொன்னேன் 100% எடிட்ல இருந்து 60% தான் வரும், 40% தான் கேம். ஸோ ஒரு ஹாஃப்ல ஒருத்தன் கெட்டவனை காட்டினா செகண்ட் ஹாஃப் நல்லவனா இருப்பான். நல்லவனா இருந்தா கெட்டவனா வருதுன்ற நம்ம கிட்ட தான் இருக்கு. அவங்களா ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணவே மாட்டாங்க. கண்டிப்பா உங்களோட உள்ள இருக்கிறது தான் வெளியே வந்து ஒரு இமேஜா வெளியே வரும். அது நீங்களா கெடுத்துக்கிறது தான் தவிர அவங்க யாரையுமே கெடுத்துக்க மாட்டாங்க. டிக்கெட் ஃபைனல்ல வந்து சாண்ட்ரா வந்து அதிகமான ஸ்கோர் வந்ததுனாலதான் இது மாதிரி கார்ட்டூன் வச்சுக்க பண்றாங்கன்னு சொல்லிட்டு தோணுச்சா?
அப்படிலாம் தோணல ஆக்சுவலா. ஏன்னா அவங்களும் வந்து நல்ல ரேஞ்சில் இருக்காங்களே. செகண்ட் பாயிண்ட்ல இருந்தாங்க. என்ன ஒண்ணுன்னா, ஆல்ரெடி சாண்ட்ராக்கும் கமருதனுக்கும் பார்வதிக்கும் ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்துருச்சு. ஆனா பார்வதியோட சப்போர்ட் பண்ணி தான் சாண்ட்ரா பேசினாங்க. எப்பவுமே ஒரு விஷயம் இருக்கு, ஒரு லவ் கண்டென்ட் கொடுக்குறாங்க, இல்ல அது லவ்வா, அது என்ன விஷயம்ன்றது பாக்குற ஆடியன்ஸுக்கு தெரியும். அதை நான் சொல்லவே கூடாது. உண்மையிலே அது லவ்வா இருந்துட்டா 2 பேரும் வெளியே வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா சந்தோஷமா இருக்கட்டும். முதல்ல போய் ஆச்சரிய போடுறது நானே தான் இருப்பேன் கண்டிப்பா. நான் மட்டும் சொல்லியிருக்கேன். அது இல்ல இந்த கேம்காக பயன்படுத்தினா ரொம்ப ரொம்ப தவறு. அப்படி யாரும் பிசிக்கலா, அதானே ஒரு பிசிக்கலா யாரும் எந்த பெண்ணா இருந்தாலும், சாண்ட்ரான்னு கிடையாது, எந்த பொண்ணா இருந்தாலும் பயன்படுத்துற வார்த்தை ரொம்ப ரொம்ப தவறான வார்த்தை. இதுக்கு மேல ரொம்ப கேவலமான வார்த்தை பயன்படுத்தி தமிழ்ல திட்டக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. பட் என்னதான் இருந்தாலும் என் குழந்தைய எடுத்திருக்காங்க, அது மாதிரி ரொம்ப தப்பான வார்த்தைகள் இது பண்ணிருக்காங்க. அது என்ன எடிட் ஆகி வரும்ன்றது அது சில விஷயம் காட்ட முடியாது. ரெட் கார்டு கொடுப்பாங்களா இல்லையான்றது அது அவங்க தான் டிசைட் பண்ணணும். பப்ளிக்கா பார்த்துட்டா ரெட் கார்டு கொடுக்கணும்ன்ற பப்ளிக் சொல்றாங்க. பட் என்னால் அகேன்ஸ்ட் ரூல், நானும் ஒரு கண்டஸ்டன், அதை நான் சொல்ல முடியாது. என்ன நடக்குதுன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். சாரி சார், வினோத் உண்மையாலுமே இன்னசென்ட்டா இல்ல வந்து அவர் கேமுக்காக பண்றாரு? இல்ல, நான் வெளியே வந்து பார்த்தப்போ வினோத் உள்ள இருந்து பார்த்தப்போ இன்னசென்ட்டா தெரியாது. அவர் நடிக்கிறாரு இல்லையான்னு இவ்வளவு ஒருத்தர் நடிக்க முடியாது. 21 நாள் ஒருத்தர் நடிக்கலாம், நம்ம நடிக்க. கமருதீன் கூட இருந்தும் அது மாதிரி வந்து ஒரு விஷயம், ஒரு கேரக்டர் இருக்குன்னா கண்டிப்பா மாறி இருக்கணும். ஆனா அவர் கடைசி வரைக்கும் அப்படியே இருக்காரு. சோ உங்களோட கருத்து மட்டும். இல்ல, வினோத் வந்து நேத்துக்கு இந்த விஷயம் பண்ணும்போது வினோதும் விக்ரமும் சபரி 3 பேர் தான் ப்ரோமோல சண்டை போட்டாங்க. நீ எதுக்கு, அதாவது தவறா ஒரு வார்த்தை, ஃப்ராடுன்னு வார்த்தை சொன்னாங்க. ஸ்கேம்ன்றா சொல்லக்கூடாது, அந்த வார்த்தை சொல்லக்கூடாது. அதாவது ஸ்கேம்ன்ற வார்த்தை ரொம்ப தப்பான வார்த்தை, ஊழல். அப்படி நீங்க 2 பேர் பண்ணாத விஷயமா சாண்ட்ரா பண்றாங்க. ஒழுங்கா வாழ்ந்து 20 வருஷம் குடும்பம் நடத்தி நான் புருஷனுக்காக ஆடி கேம் ஆடி ஜெயிக்கணும்னு வந்த ஒரு பெண்ணை, அது சாண்ட்ரான்னு இல்ல, எந்த பொண்ணா இருந்தாலும் ஒரு டெக்கோரம்ல ஒரு பெரிய பிக் பாஸ் ஷோல கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் இல்ல. திவ்யா பத்தி கான்வர்சேஷன் தப்புன்னு கிடையாது. ஆக்சுவலா அது என்னன்னா, அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், சாண்ட்ராவோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அந்த ஜெயிலுக்குள்ள போற இஷ்யூ எல்லாமே தப்பா நடந்திருக்கு. அது அவங்க பார்வையில வந்து நான் வெளியே போனோன்னே அவங்களுக்கு கை உடைஞ்ச மாதிரி இருந்திருக்கு. ரொம்ப ஒரு வாரமா தப்பா நடந்திருக்கு. அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு புரியல. இப்ப நான் போய் ஃபேமிலி ரவுண்ட்ல போய் கிளியர் பண்ணேன், இல்ல அப்படி ஒரு தப்பு கிடையாது. கனி கூட அவங்க பேசின கூட அது கார்னர் பண்ற மாதிரி தோணுச்சு தவிர நானே கனி கிட்ட போய் சாரி கேட்டேன். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இங்க இருக்கிறவங்க யாரும் தப்பான ஆட்கள் கிடையாது. ஆனா இந்த 2 பேருக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல சத்தியமா. உள்ள ப்ராப்பரா என்ன மாதிரி ஆட்கள் உள்ள இருந்திருக்கணும் தான் தோணுது எனக்கு விஷயம். ஏன்னா சாண்ட்ரா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான லேடி, ஆனா இருந்தாலும் வந்து ஃபேமிலி வந்து அப்படி உடஞ்சி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் அது ஹாஸ்பிட்டல் வந்து சாண்ட்ரா வந்து அதே கேம் டிராவல் பண்ணுவாங்களா இல்ல வந்து அது உடஞ்சி போய்? இல்ல ப்ரோ, கண்டிப்பா கேம் டிராவல் பண்ணுவாங்க 100%. அவங்க ஸ்ட்ராங்கான ஆள் தான். என்னதான் ஸ்ட்ராங்கானால ஆணுக்கு ஆண் மோதலாம், பெண்ணுக்கு பெண் மோதலாம். ஒரு ஆண் பெண்ணை வந்து கொச்சப்படுத்தின வார்த்தையை பயன்படுத்தி ரொம்ப தவறான அசிங்கமான வார்த்தை வழியா நீங்க பயன்படுத்தி நீங்க எப்படி படிச்சு வளர்ந்துருப்பீங்கன்னு தெரியல. நீங்க என்ன எஜுகேஷன் கத்துக்கிட்டீங்கன்னு தெரியல. இவ்வளவு வருஷமா கமருதீன் வந்து இருந்திருக்காரு, நடிச்சிருக்காரு. அப்ப இது எல்லாமே நடிப்பாதான் இருக்கணும்னு எனக்கு தோணுது. அவர் ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணான்னு தெரியல. பார்வதி கூட சேர்ந்து இப்படி ஒரு கேம் ஆடுறாரா, இல்ல பார்வதி கமருதீன் யூஸ் பண்ணிக்கிட்டாங்களா, இல்ல கமருதீன் பார்வதி யூஸ் பண்ணிட்டாங்களா? இவங்க 2 பேருக்குள்ள என்ன நடக்குது தெரியல. 2 பேருக்கும் பெரிய பிரச்சனை நடந்திருக்கும் போது இந்த சாண்ட்ரா தான் சப்போர்ட் பண்ணாங்கன்னா பப்ளிக் பார்த்துருக்காங்க. இருந்தாலும் பார்வதி உணர்ந்திருக்கும், ஒரு விஷயம் வந்து கேட்டிருக்கலாம், என்ன இப்படி பேசுறேன்னு. அவங்களும் உள்ள உட்காந்துருக்காங்க. சாண்ட்ரா பத்தி சாண்ட்ரா இல்லாத இடத்துல பார்வதியும் கமருதீனும் டிஸ்கஸ் பண்ணாங்க. இதெல்லாம் நான் பார்த்துட்டேன். பட் நான் கண்டஸ்டன்ட் இருக்கும்போது என்னால பிரதிபலிக்க முடியல. நான் ஒரு சாதாரண ஒருத்தனா இருந்தா உள்ள புரிந்துட்டா எனக்கு என்ன பண்ணமோ நான் ஒரு கண்டஸ்டன்ட் பண்ணிருப்பேன். அப்கோர்ஸ் நான் செலிப்ரேஷன் ஒன்று உள்ள போறேன். நான் உள்ள போற வரைக்கும் கமருதீன் உள்ள இருந்தாருன்னா அது ஒரு பேட் டைம். நான் உள்ள போகும்போது இல்லைன்னா அவர் குட் டைம். எப்படியும் எடுத்துக்கலாம். மார்னிங்